கேரளாவில் பறவை காய்ச்சல் பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் தமிழ்நாடு எல்லைப் பகுதிகளில் தீவிர வாகன சோதனை நடந்து வருகிறது. கேரளாவில் பறவை காய்ச்சல் பாதிப்பு அதிகரித்துள்ளது. இதனால் தமிழ்நாடு எல்லைப் பகுதியான நீலகிரி மாவட்டம் கூடலூரில் கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. தமிழ்நாடு கேரளா எல்லை சோதனைச் சாவடியான நாடுகாணி, பாட்டவயல், நம்பியார்குன்னு, சோலாடி, கக்குண்டி, தாளூர், பூதகுன்றம் மற்றும் கர்நாடக எல்லையான கக்கநல்லா சோதனைச் சாவடிகளில் மருத்துவ குழுவினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கேரளாவில் இருந்து கோழிகள், வளர்ப்பு பறவைகள், கோழி தீவனங்கள், முட்டை ஏற்றி வரும் வாகனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கண்காணிப்பு பணியில் ஒரு கால்நடை மருத்துவர் உட்பட 3 பேர் ஈடுபட்டுள்ளனர். நமது அண்டை மாநிலமான கேரளாவில் உள்ள ஆலப்புழா மாவட்டத்தில் பறவை காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து நம்ம தமிழக எல்லைக்குள் வரக்கூடிய கேரளத்திலிருந்து வரக்கூடிய வண்டி வாகனங்களில் கோழிகள், முட்டைகள், இறைச்சிகள், அதோடைய எச்சம், இந்த மாதிரி அனைத்தும் திருப்பி அனுப்பப்படுகிறது. அது மட்டுமல்ல, நம்ம உள்ள வரக்கூடிய மற்ற இதர வாகனங்கள் கிருமி நாசினி கொண்டு நம்ம சுத்தம் பண்ணப்பட்டு தான் நம்ம உள்ள அனுமதி பண்ணிக்கிறோம். விடுமுறை நாள் என்பதால் சுற்றுலா பயணிகள் வாகனங்கள் அந்த வழியாக அதிகம் சென்று வருகின்றன. அந்த வாகனங்கள் முழுமையாக சோதனை செய்யப்பட்டு கிருமி நாசினி அடிக்கப்பட்ட பின்னரே தமிழ்நாட்டிற்குள் அனுமதிக்கப்படுகின்றன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.